வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் ஏன் சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை ஆதரிக்க மாட்டாங்க? இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸிபிட்டர் தான். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வந்து அவங்க மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு வராங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு புதுசா சோப்பு உருவாக்குறீங்க, புது பிராண்டு, பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை இருக்கு, நீங்க அங்க கொண்டு போய் சேல்ஸ்க்காக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த அண்ணாச்சி என்ன சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு? என்கிட்ட ஏற்கனவே நிறைய சோப்பு இருக்கு, இது வேண்டாம்னு தான் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சோப்புக்கு என்ன டிமாண்ட்? இப்ப 100 வகையான சோப்பு இருக்கு, அப்ப இது ஏன் நான் வைக்கணும்? இப்ப வைக்கிறதுனால எனக்கு ஒரு இடம் வந்து அதுக்கு நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவரே அவரை கேள்வி கேட்கும்போது, மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கமா இருந்தாலும் தனி திரையரங்கமா இருந்தாலும் மக்கள் கிட்ட என்ன திரைப்படம் வந்து வரவேற்பு கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸிபிட்டர்ஸ். இப்ப சாதாரண ஒரு அண்ணாச்சி கடையே ஒரு ஷெல்ஃப் நமக்கு ஒதுக்குறதுக்கு ஒரு யோசிக்கும் போது மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ரன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப அதிகம், அவங்க வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கணும் போது அவங்க யோசிக்கிறது ஒரு நியாயமான விஷயம். நம்மளுடைய தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏன் நம்ம படத்தை போடணும் அப்படிங்கிறதுக்கு சரியான மக்கள் கிட்டே இருந்து ஒரு வரவேற்பு இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார்.